அடுத்தது ask questions let them discover think beyond the horizons. நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னென்னா இவ்வளோதான் பாடம்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா அதிலே ஸ்டாப் பண்ணிடுவோம். இவ்வளோதான், அதுக்கு மேலே அவன் எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசினா நமக்கு கேட்க மாட்டோம். பிகாஸ் வி ஆர் பிஸி வித் அவர் மொபைல் ஃபோன்ஸ். எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஐ வில் டூ திஸ். பட் நான் இப்போ மாற்றிருக்கேன். நிஜமாக நம்ம மொபைல் ஃபோன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை தயவு செஞ்சு நம்ம எல்லாருமே அதை குறைச்சிக்கணும். நெசசிட்டிக்காக மட்டும் அதை யூஸ் பண்ணணும்னு நான் தாழ்மையோட எல்லா பெற்றோர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஸோ அவங்கள என்ன பண்ணுவோன்னா நம்ம எதுவும் கேட்க மாட்டோம். கொஷின்ஸ் அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பாவமாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. வி ஆர் ஹேவிங் அ ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு, அதுக்குள்ளே அக்வேரியம்ஸு இதெல்லாம் இருக்கும். அக்வேரியம்ஸில் வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். என் பையன் திடீர்னு கேட்டான், அம்மா சீட்டாவை தூக்கி இதுக்குள்ளே போடுவோம், சீட்டா இஸ் அனிமல் லவர், சீட்டாவை தூக்கி இதுக்குள்ளே போடுவோம் அப்படின்னா. ஏன்ப்பா சீட்டாலாம் தண்ணிக்குள்ளே இருக்காதுப்பானோன்னே உடனே அவன் ஒரு சடன் ஆன்சர் சொன்னான். ஆக்சுவலாக அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது. இல்லைம்மா, சீட்டா மேலெல்லாம் அழுக்காயிடுச்சுன்னா தண்ணிக்குள்ளே தானே போய் அதை க்ளீன் பண்ணிப்போம், நீங்கள் எப்படி சீட்டா தண்ணிக்குள்ளே இருக்காதுன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஷாக்காகவும் இருந்துச்சு. அது கரெக்ட் ஆன்சர் கிடையாது, பட் இட்ஸ் நாட் அ ராங் ஆன்சர் ஆல்சோ. இட்ஸ் அன் ஹைப்போதட்டிக்கல் ஆன்சர். நம்ம ஹைப்போதட்டிக்கல் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கோம். எனக்கு ஒரு ஹைப்போதட்டிக்கல் ஆன்சர் வந்துச்சு. அப்போ நான் பரவாயில்ல, இவன் நிறைய யோசிக்கிறான் போல் அந்த பையன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைகளை விட நம்மளை விட நம்ம பிள்ளைகள் எக்ஸ்ட்ராடனரியாக யோசிப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், வேலிடேட் தேர் எமோஷன்ஸ். என்ன பண்ணுவோம்? ஏதாவது கோவம் தான் செம்மடி விழுவோம், செம்மடி பின்னிடுவோம். நம்ம முக்கியமாக நம்ம ஃபாதர்ஸ் இருக்காங்களா, அவங்க மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் அவங்க பிள்ளைங்க மேலே தான். ஈவன் ஐ டூ. கண்டிப்பாக ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் லீவில் இருந்தான்னா அவெல்லாம் பையன் செம்ம மாற்றுவாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக அடி வாங்குவான், அவங்க அப்பா வர வரைக்கும் அடி வாங்குவாங்க. ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது. முக்கியமாக எக்ஸாமில் மார்க் வாங்கினா ஸ்கூலில் டீச்சர்கிட்டே செம்ம மாற்றம் வாங்கிட்டு வந்திருப்பான், அதுவே செம்ம தோசை சுட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் நம்மளும் செம்ம தோசை சுடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் தானே குழந்தைங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாமே. நான் இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டு வரேன். இது பண்ண வேணாம், அது பண்ண வேணாம், லெட் இட் பி, பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு அதெல்லாம் நான் குறைச்சிட்டு வரேன். தென் முக்கியமான இன்னொரு, இப்போ நம்ம அடித்தோன்னா என்ன பண்ணுவோம்னா சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் ஒரு டாய்ஸ் பர்சன். செகண்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். ஸோ அத்தியாவசியம் என்ன? தண்ணி அத்தியாவசியம். ஃபஸ்ட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நாலேஜே நிறைய குழந்தைங்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஷ்டத்துக்கு தண்ணியை கொட்டுவாங்க, அதை துடைக்க கூட மாட்டாங்க. அது எல்லாமே நம்ம வீட்டில் கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். என்ன கேட்டால் எல்லாம் தண்ணி கொட்டினா துடைக்கணும், தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்னது வாழ்க்கை. ஓகே, ஸோ அத்தியாவசியம். இப்போ ஒரு டாய்ன்றது ஒரு அனாவசியமானது. இப்போ அடித்தோன்னா கூட்டிகிட்டு போய் ஒரு டாய் வாங்கி கொடுது. நிறைய ஃபாதர்ஸ் பண்ணுவாங்க. அது பிள்ளைய நல்லா சாத்துன்னு சாத்திட்டு ஒரு டாய் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு எல்லாமே அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அது ஒரு தப்பான செயல். அதை அதை கோரப்படாமல் அவன் என்ன தப்பு பண்ணான்னு அவனுக்கு புரிய வச்சாலே போதும். அதை ஒரு டாய் வாங்கி கொடுத்து, இப்போ நானுமே டாயெல்லாம் மாதம் வாங்குவேன். என்னென்னா ஒரு அடிஷன் டாய் வாங்குவேன். அதாவது ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறது. இப்போ அடிஷன் அது எப்படின்னா, இப்படி ஒரு 2 புள்ளி இது மாதிரி இருக்கும், வெயிட் லிஃப்டிங் மிஷின் மாதிரி. இங்கிட்டு ஒரு 9 நம்பர் வச்சா, இங்கிட்டு ஒரு 9 டால்ஸ் அடுக்கி வச்சா அது 9 ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது 9னா எத்தனை கவுண்டிங் அப்படின்னு ஒரு குழந்தை தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு மெஷின் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் மெஷின். எப்படின்னா 3 × 2 6 அப்படின்னா அது எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்கிறது, லாஜிக்கலாக எப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஈவன் என் கிளாஸ்லலாம் யூ கான்ட் பிலீவ் யூகேஜி சைல்டு லேர்ன் மல்டிப்ளிகேஷன். யூகேஜி சைல்டு இது நாங்கள் ஒரு பெரிய குரூப்பில் இருக்கோம், ஜிஓடின்னு, கேர்ள்ஸ் ஆன் த்ரோன்ஸ். அந்த குரூப்பில் இந்த வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1500 வியூஸ்க்கு மேலே போச்சு. ஒரு குழந்தை ஒரு யூகேஜி கிட் மல்டிப்ளிகேஷன் சொல்கிறது. ஏன்னா அதுக்கு எப்படி டீச் பண்ணுறதுன்ற அந்த ஒரு லாஜிக் மெத்தடாலஜி தெரியாது. இப்போ 3 2s are 6
சிக்ஸ்னா 3 பாக்ஸ் இருக்கும், 3 பாக்ஸ்க்குள்ளே 2 காயின் போடுவோம். நீ எல்லா காயினையும் சேர்த்து என்ன 6 ஆன்சர் வரும். இதான் அந்த லாஜிக். ஒரு 10 பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 காயின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக டீச் பண்ணிடலாமா? ஜஸ்ட் இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்க அவங்க குழந்தைங்களுக்கு. சேமாக போரிங்காகவே கொடுக்காம ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயத்த கொடுங்க. ஸோ அவங்களுக்கு டக்குன்னு அதாவது என்னென்னா சில நேரம் ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஆட் பண்ணி போடுங்க சில நேரம் சில குழந்தைகள்லாம். ஸோ அது பண்ணக்கூடாது. ஏன்னா லாஜிக் தெரியாதனால தான் அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ லாஜிக்காக நம்ம அதை ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த லாஜிக்காக தான் எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க. ஸோ லாஜிக்கல் திங்கிங் வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஈவன் பெரிய ஆளானால் கூட ஒரு ப்ரோக்ராமிங் கோட் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அவன் ஈஸியாக அனலைஸ் பண்ணுவான். ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்ப் them to make their own daily schedule. அதாவது என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு ரூல் லிஸ்ட் வச்சுருப்போம். காலையில் எழுந்திரிக்கணும், சாப்பிட்ணும், அது பண்ணணும், இது பண்ணணும், 8:30க்கு ஸ்கூலுக்கு போகணும், சாயங்காலம் வரணும், டென்னிஸ் கிளாஸ் போகணும், பேட்மிண்டன் கிளாஸ் போகணும், ஸ்டடி டைமு, டியூஷன் போகணும், அதுக்கு போகணும், அபாக்கஸ் கிளாஸ். இது ஒரு ரூல் லிஸ்ட்டு. இது எல்லாம் நம்ம இது பண்ணோன்னா அவன் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த கிளாஸ் வேணாம் அந்த கிளாஸ் வேணான்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். நான் என்ன சொல்கிறேன்னா அவனுக்கு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா அவனோட ஸ்கெடியூலை அவனே பின்பற்ற விட்டுட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அவன் எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவங்களோட ஸ்கெடியூலை அவங்களே டிசைன் பண்ண விடணும். நம்ம போய் இதை பண்ணு, இதை செய், இது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்கு சொல்லாமல், முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம் முன்னாடிலாம் ஒரு 10 years பேக்கில் ஜஸ்ட்டு அதில் டேரெக்டாக ஆன்சர் கொடுப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டுனா அது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும், அதை ஒரு பாஸ்ட் டென்ஸில் மாற்றி எழுதும். இதுதான் வந்து காம்ப்ரிஹென்ஷன். இப்போ காம்ப்ரிஹென்ஷன்லாம் வந்து வேறு மாதிரி வருது. எப்படின்னா ஃப்ரேசஸில் கொடுப்பாங்க, ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கும். ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங்கை வச்சு தான் அந்த காம்ப்ரிஹென்ஷனே இது பண்ணணும். இப்போ நான் சிங்கப்பூருக்கு வந்து எம்ஓஇ சிலபஸ் இருக்குது. எம்ஓஇ சிலபஸ்னு மேக்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் மேக்ஸ் அளவுக்கு பயங்கர டஃப்பாக இருக்கும். ஈவன் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கூட. ப்ரிசம் என்ன ஷேப்பில் இருக்கும்? ப்ரிசம் என்ன ஷேப்பில் இருக்கும்? சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்பில். பிரமிடு என்ன ஷேப்பில் இருக்கும்? ப்ரிசமும் பிரமிடும் ஒன்றா வேறையா? வேறு. ப்ரிசம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும், அப்படிதானா? ஒன்றும் இல்லை, கியூபாய்டுன்னு இருக்குல்ல, இட்ஸ் எ ப்ரிசம், இட்ஸ் எ ஸ்கொயர் ப்ரிசம். cuboid. Sorry, cube is a square prism, cuboid is a rectangular prism. அதாவது என்னென்னா அந்த ப்ரிசமை ஒரு கட் பண்ணிங்கன்னா, இப்படி க்ராஸாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரிசம் ஆயிரும். ஆமாம், 2 ட்ரையாங்கிள் ப்ரிசம் ஆகும். அதுவும் இல்லாமல் பிரமிட் வேறு, ப்ரிசம் வேறு. பிரமிட்லேயே we are having various varieties. ரெக்டாங்குலர் பிரமிட், ஹெக்டகோனல் பிரமிட், நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன வயசுலேயே, நம்ம தான் 90s கிட்ஸ் இல்லை, நமக்கு அடாப்டபிலிட்டி பயங்கர ஜாஸ்தி. we are acquire more and more knowledge. ஸோ நம்ம என்ன பண்ணால் சின்ன வயசுல இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். அப்போ தான் அவன் பெரியவனாகி எதையுமே ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பான். ஸோ ஒரு வீடியோ கேம்ஸோ இருக்கட்டும், அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம லாஜிக்கலாக நம்ம குழந்தைக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண வேண்டியது நம்ம கட்டாயத்தில் இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம நல்லதை கற்றுக் கொடுக்கலன்னா நம்ம குழந்தை கெட்டதை சீக்கிரம் கற்றுக்கும். அதனால் நம்ம முந்திக்கணும். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம முந்திக்கணும். பிகாஸ் இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிள் பேரண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இட்ஸ் அண்டர். ஸோ டோன்ட் கம்பல், கன்வின்ஸ் தெம். இப்போ வந்து என்னென்னா கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் எழுதுனா பத்தாது. வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஆன்சர்? அந்த ஆன்சர் ஏன் அந்த கொஷினுக்கு வந்துச்சு, அதுதான் இப்போ கொஷினே. நீ ஆன்சர்லாம் எனக்கு உன் ஆன்சர் தேவையில்லை. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறையா இருக்கும். பேட்ச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது இன்டெல் கோரு, ஜியோ, அது இதுன்னு என்னென்னா நிறைய ப்ராசஸர் இருக்குது. ஆனால் எந்த ப்ராசஸர் பெஸ்ட்டு, எந்த ப்ராசஸர் வந்து இப்போ ஒரு ப்ராசஸர் 0.5 செகண்ட்ஸில் அந்த வேலையை முடிக்கும்னா, ஒரு ப்ராசஸர் 0.1 செகண்டில் முடியும்னா எனக்கு அந்த ப்ராசஸர் தான்
வரும்னு கேட்பான். 0.5 செகண்டில் வர்றது எனக்கு தேவையில்லை, எனக்கு 4 செகண்ட் வேஸ்ட்டு, எனக்கு அது வேணாம், எனக்கு சீக்கிரம் முடிக்கிறது தான் தேவை. ஸோ அந்த ரீசன் ஃபார் ஆன்சரிங்கை வந்து அவங்களுக்கு திங்க் பண்ணி சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து ட்ரெயின் பண்ணணும். கண்டிப்பாக இது டீச்சர்ஸோட வேலை தானேன்னு இல்லை, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க, அது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் நாராயணா ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ரொம்ப வெரி குட், ஐ ரியலி அட்மயர். அவங்க டீச்சர் பேர் வந்து ஸ்டெல்லாவா ஸ்டெஃபியான்னு தெரியல, ஒரு டீச்சர் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்திருந்தப்போ ஸ்ருதி, வெரி குட். அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஒரு பேரண்ட் கிட்ட ஷீ இஸ் எக்ஸ்பிளைனிங் த டேர்ம்ஸ், அந்த ஸ்கூலோட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த இது என்னது சிலபஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. 10 minutes தான் நான் கேட்டேன். அகெயின் ஐ வெண்ட் இன்சைட். அப்புறம் அதுக்கப்புறம் நான் 20 minutes கழிச்சு தான் வந்தேன். 30 minutes ஷீ இஸ் எக்ஸ்பிளைனிங் வித்தவுட் எதுவுமே இல்லாமல், ஒரு பேப்பர் கூட எதுவுமே இல்லாமல் ஷீ இஸ் எக்ஸ்பிளைனிங். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், அப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சரே இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா, இப்போ எல்லா டீச்சர்ஸுமே எவ்வளோ நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஒரு குழந்தைங்களை வந்து எவ்வளோ அணுகுமுறையில் இருப்பாங்க அப்படின்றத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்சைட் கிளாஸ் ரூம்ஸ் வரும். பேரண்ட்ஸுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் குழந்தை 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும், அதை வச்சுட்டே உங்களால் சமாளிக்க முடியல வீட்டில். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 பேர். ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ ஹவு வி ஆர் கண்ட்ரோலிங் த சில்ட்ரன், அதை நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு, நாங்கள் ஏதாவது தெரியாமல் ஒரு தப்புகள் கண்டிப்பாக 40 சில்ட்ரன் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பு வரதான் செய்யும். அதை வந்து சில பேரண்ட்ஸ் கால் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் என்ன என் பிள்ளைக்கு இப்படி பண்ணிட்டீங்க. நான் அப்படி ஒரு கொஸ்டின் என்னோடய பையனோட ஸ்கூல் டீச்சர்கிட்ட நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், அந்த பாவம் அந்த அம்மா வந்து 40 பிள்ளைங்களை வச்சு வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம போய் ஸோ நம்மளும் வந்து ஒரு பெண் தானே, கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி ஒரு பொலைட்டாக, மேடம் ஏன் மேடம் கொஞ்சம் பண்ணுங்கள் மேடம்னா அந்த டீச்சர் இன்னும் கேர் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் வச்சுக்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக டீச்சர்ஸ் 99.9% தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லா குழந்தைங்களும் எங்கள் குழந்தைங்க தான். அந்த ஒன்ஸ் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டா அந்த ஸ்கூலில் படிக்கிற 1000 பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகள் தான். ஒரு குழந்தைக்கு அடிபட்டாலும் எங்களுக்கும் வலிக்கும். ஸோ அதை கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் டோன்ட் லிவ் த்ரூ யுவர் சைல்ட். ஏன்னா உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட விஷன்ஸை தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள்கிட்ட திணிக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவன் வந்து ஒரு சயின்டிஸ்டாக ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் அவனை போய் பேங்க்கில் கிளர்க் வேலை பார்க்குறதுக்கு உட்கார வச்சுருதுங்க. இப்போ இந்த எக்ஸாம் எழுது, அந்த எக்ஸாம் எழுது, வேணாம். அவன் ஒரு அஸ்ட்ரானட் ஆகட்டுமே. ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும் போதாது, இன்னும் நிறைய பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருக்கார் விழுப்புரத்தில், ஸ்ருத்தன் ஜெய் நாராயணன், ஒரு கலெக்டர். அவரோட ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டியோட சன். அந்த செலிப்ரிட்டி இப்போ நிறைய செலிப்ரிட்டியோட சன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இந்த சிவகுமார், சூர்யா சார் எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களோட ஜென்ரேஷனாக. ஸோ என்னன்னா அவனுக்கு திறமை இருக்கா இல்லைனாலே தெரியாது, ஆனாலும் அவன் சினிமாவுக்கு வருவான், அது தேவையில்லை. ஆனால் இந்த செலிப்ரிட்டி அந்த தப்பு பண்ணல. யாருன்னா சின்னி ஜெயந்தின் முன்னாடி ஒரு காமெடி ஆக்டர் இருக்காருல்ல, அவரோட பையன் வந்து ஒரு கலெக்டர். ஸோ அவர் பாருங்க எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸாக யோசிச்சா ஒரு கலெக்டரை வந்து நம்ம சொசைட்டிக்கு கொடுத்துருப்பாரு, ஒரு ஆக்டரை கொடுக்காம. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களுமே திங்க் பண்ணால் நிறைய கலெக்டர்ஸ் உருவாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சொசைட்டிக்கு நம்ம அடுத்த ஜென்ரேஷனோ இன்னும் ஒரு எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா டிசிப்ளின். இந்த நம்ம குழந்தைங்களை வந்து டேய் இங்கே வாடா, ஃபஸ்ட்டு இதை வந்து தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் யாரும் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி 99.9% டீச்சர் பண்ண மாட்டோம். சீரியஸாக டீச்சர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான். எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, வீட்டிலே படிக்க வைக்கலாம்ல. டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் டிசிப்ளின். அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன்.
ஸோ குழந்தைங்களை வந்து வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடணும். நிஜமாலே ஒரு 10 தடவை ஒரே கொஸ்டின் கேட்டால் இரிட்டேட் தான் ஆகும். அப்போ தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற காட்ஜிலா டைனோசர்ஸ்லாம் வெளியில் வரும். ஒரு ஒன்று கத்துவோம் பாருங்க, எப்போ எல்லாம் பறந்துடும் போல இருக்கு, அந்த எஃபெக்டில் இருக்கும். அதுவும் அந்த மதர்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே டென்ஷனில் ஒரு கத்துவாங்க. நான் ஈவன் ஐ வில் டூ. அப்புறம் வந்து யோசிச்சுட்டு கத்துனாலும் திரும்பி 5 நிமிஷத்தில் அவன் அதே கேள்வி தான் கேட்க போகிறான். இதுக்கு எனக்கு தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. இது விடக்கூடாது, ப்ரெஷரை நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எல்லாமே எக்ஸ்பிளனேஷனில் தான் போயிட்டுருக்கு. அப்போ கொஞ்சம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் மூளை வளர்ச்சி அடைகிற டைம் 6 to 12 இயர்ஸில். அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் நல்லா புரியும். நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளை புரியாது, அதெல்லாம் இல்லை, செம்ம இன்டெலிஜென்ஸு, பயங்கரமாக புரியும். ஏன்னா அபாக்கஸே அந்த இதில் தான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். எல்லா ட்ரைனிங்கும் அந்த 6லேருந்து 12 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே புரியும். ஜஸ்ட் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி, கொஞ்சம் பேஷன்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்க போங்கன்னு மிகவும் மரியாதையாக கூப்பிட்டிங்கன்னா, அது வந்து இப்போ நீங்கள் வீட்டில் எதுக்கு என் பிள்ளைய எதுக்கு கூப்பிடணும் அப்படிலாம் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைய வீட்டில் கூப்பிட்டிங்கன்னா வெளியில் போய் ஒருத்தன் டேய் அப்படின்னு உங்கள் குழந்தை கூப்பிடாது. சார் இங்கே வாங்க சார், அண்ணா இங்கே வாங்கண்ணா. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நாளைக்கு ஒரு கம்பெனி வச்சுருப்பான், ஒரு கூட்டுறவனை போய் ஒரு கூட்டுறவங்க யாராவதுனா அவங்கள கூட ரொம்ப மரியாதையாக தான் நம்ம பேசணும். எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான். அவங்க கூட்டுறவங்களாக இருந்தாலும் ஸ்கேவஞ்சர்ஸாக இருந்தாலுமே we will respect them because we are paying. பட் அவங்க வந்து மரியாதை குறைவாக நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் இஸ் ஃபர்ஸ்ட். அதே தான், கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்தா தான் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம இப்போ அப்படி பேசுகிறோம், நாளைக்கு அவன் வெளியில் பேசும்போது என்ன அண்ணனை வாடா போடான்னு சொல்கிறேன்னு நம்மளே திட்டுவோம். வீட்டில் அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் தானே வெளியில் போய் அவனுக்கு அது யோசிப்பான். எல்லாமே ப்ராக்டிஸ் தானே. இப்போ நான் வந்து ஒரு 15 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒரு 15 கண்ட்ரீஸ்க்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன். என்னோடய வகுப்பில் வந்து ஒரு சின்ன குழந்தைய கூட நான் வாங்க போங்க தான் அட்ரெஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து நான் அபாக்கஸ் மட்டும் சொல்லிக் கொடுக்குறது என்னோடய கடமை கிடையாது. லாங்குவேஜ் மட்டும் டீச் பண்ணுறது என்னோடய கடமை கிடையாது. ஆடட் வித் டிசிப்ளின். டீச்சருக்குரிய ஒரு பெரிய இதுவே தானே. அதானே மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தானே தெய்வமே. ஸோ குரு வந்து கண்டிப்பாக ஒரு டிசிப்ளினை கற்றுக் கொடுப்போம். நாங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். நாராயணா ஸ்கூல் இதில் ரொம்ப டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதா? பின் ட்ராப் சைலன்ஸ், திஸ் இஸ் டிசிப்ளின். ஸோ அதே டிசிப்ளினை வீட்லேயும் நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு குட்டி கதை இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். We all heard about the story Ant and the Grasshopper. Ant and the Grasshopper. ஸோ அந்த கோகமலத்தை இந்த so the ants were working, அந்த ஒரு மாதிரி இங்கிலீஷ் சாங்லாம் வரும். இதில் வந்து அந்த கதையை வந்து கொஞ்சம் அந்த கிராஸ்ஹாப்பரை வந்து ஒரு சோம்பேறி மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஆண்டோட வேலை என்னென்னா ஒர்க் பண்ணுறது. ஃபுல்லாக 24 hours ஒர்க் பண்ணுறது தான் ஆண்டோட வேலை. பட் கிராஸ்ஹாப்பர் இஸ் நாட் லைக் தட். Grasshopper is a musician, right? ஸோ ஒரு மியூசிஷியனை போய் நீ வந்து வேலை பார்த்து சாப்பிடுனா how it will do? No way. ஸோ அது கொஞ்சம் தப்பான ஒரு கதை. ஸோ என்னன்னா அது வந்து ஒரு தடவை வின்டரில் வந்து சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஸோ he asked for a help to the aunt ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. உடனே சொல்லிச்சு, நீ நாளைக்கு வந்து வேலை பாரு, இல்லைன்னா நான் வந்து உனக்கு இதுனா. ஒரு விருப்பம் இல்லாத வேலையை நம்ம எப்படி பார்ப்போம் சொல்லுங்கள்? ஒரு பிடிக்காத வேலையை பாருன்னா நீங்கள், எனக்கு வந்து ஆக்சுவலாக எங்கள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல், ஆனால் எனக்கு டீச்சிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. என்னை போய் என்னை நிறையா கம்பெனிஸ் வந்து கால்ஃபர் பண்ணாங்க, பட் நான் போகவே இல்லை. ஏன்னா எனக்கு டீச்சிங், என் உயிர் வந்து அந்த அபாக்கஸ் கிட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த இங்கிலீஷ் புக்குக்குள்ளே தான் இருக்குது, அந்த மேக்ஸ் புக்குக்குள்ளே தான் இருக்குது. என்னைய போய் நீ ப்ரோக்ராம் எழுதுனா எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி தான் நமக்கு அந்த குழந்தைக்கு பிடிக்காததை கொடுத்து அதை படி எழுதுன்னா அது எப்படி பண்ணும்? பேசிக்ஸ் தேவை தான். பட் இருந்தாலுமே இன்டெலிஜென்ஸ் எதில் இருக்குது அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸாக நமக்கு ரொம்ப ரொம்ப 100% இருக்குது. ஸோ அந்த ஆண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த கிராஸ்ஹாப்பரை கூப்பிட்டோன்னே அது வந்து என்னாச்சுன்னா, அது ஒரு 2 நாள் போய் வேலை செஞ்சு அதுக்கு பயங்கர போர் அடிச்சிச்சு. ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மியூசிக் வாசிச்சுட்டே இருக்குது, எறும்பெல்லாம் வேகமாக சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு.
கொஞ்ச நேரம் மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுச்சு. எலும்பெல்லாம் ஸ்லோவாக மூவ் ஆகுது. இது என்னடா அது, நம்ம மியூசிக் கிட்டார் வாசித்தோன்னே வயலின் வாசித்தோன்னே வேக வேகமாக போகுது, மியூசிக் ஸ்டாப் போனால் டப்புன்னு நின்றுது, என்னடா அதுன்னு சொல்லிட்டு அது ஃப்ரெண்டு இல்லாமல் இன்னொரு எறும்பு இருக்குல்ல அதுக்கிட்ட போய் கேட்டுச்சு. என்ன நண்பா, நீ வந்து இந்த மாதிரி மியூசிக் நான் மியூசிக் வாசிக்கிறனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை, நீ மியூசிக் வாசித்தா எங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. நம்மளே வேலை பார்க்கும்போது ஒரு பாட்டு ஓடிச்சுன்னா வேகமாக வேலை பார்ப்போம், அது பண்ணுவோம்ல, அது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. ஆனால் வந்து நீ மியூசிக்கை ஸ்டாப் பண்ணால் எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டெய்லி ஒரே வேலையை பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னுச்சு. உடனே சொன்னேன், சரி ஓகே, நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்ப, எவ்வளோ ஸ்டோர் பண்ணுற அப்படின்னு கேட்டுச்சு. நான் ஒரு நாளைக்கு 10 அரிசி ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, நான் நாள் ஃபுல்லாக மியூசிக் வாசிக்கிறேன், நீ 9 அரிசி நீ வச்சுட்டு எனக்கு ஒரு அரிசி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ சாப்பாடுக்கு ரெடி பண்ணிடுச்சா, பேஷனே விடலை, சாப்பாடுக்கு ரெடி பண்ணிச்சு. இது மாதிரி 100 எறும்புக்கிட்ட போய் சொல்லிடுச்சு. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டார் வாசிக்கிற வந்து வயலின் வாசிக்கிற கிராஸ் ஓப்பருக்கு எவ்வளோ சம்பளம்? 100 அரிசி. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்குற ஒரு எறும்புக்கு சம்பளம் 9 அரிசி. இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? உங்கள் குழந்தைங்களை வந்து ஸ்மார்ட்டான கிராஸ் ஓப்பர் ஆகிறதும் ஒர்க்கர் எறும்பாக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மலாம் ஒர்க்கர் ஆக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டே இருப்பான். ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனா இல்லை ஒரு அஸ்ட்ரோனாட்டா ஒரு சயின்டிஸ்டா, நிஜமாக யோசிச்சு பாருங்க. எடிசன் கண்டுபிடிச்சாரு, டெஸ்லான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அதாவது டிசி கரண்ட் டைரக்ட் கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றினதே அவர் தான். ஸோ ஒரு எடிசன் ஒரு டெஸ்ட்ல அந்த ரேஞ்சுக்கு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம போய் இல்லை நீ இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யணும், இதுதான் ஆர்த்தோடாக்ஸ் ஆய்வுன்னு சொல்லி அவன் வந்து அவன் திறமையே இது இல்லாமல் அவன் நார்மல் ஹியூமன் பீயிங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நார்மல் சைல்டை எக்ஸ்ட்ராடினரி ஆக்கிறது நம்ம தான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி திங்கிங் இருக்கிற சைல்டை ஒரு நார்மல் சைல்டு ஆக்கிறது நம்ம தான். ஸோ தயவு செஞ்சு நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ், இப்போ நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட தாய். எனக்கு வந்து அவங்க கொடுத்த எஜுகேஷன், என் தந்தை, என்னோட சுற்றி இருக்கிற என்னோடய ஃபேமிலி, இது எல்லாம் நான் இங்கே நின்றுட்டுருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதை வந்து ஒரு பேஷனேட்டாக பண்ண விட்டிங்கன்னா they will be a wonderful human being. And thank you for giving me this opportunity. I think இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் wonderful opportunity and thank you so much. Thank you.